இப்போ கூட ஒடிசாவோட ரூரல் ஏரியாஸ்ல பில்லி சூனியம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தரோட ரத்தத்தை காவு வாங்குறது, அந்த ரத்தத்தை வச்சு அவங்களுக்கு சூனியம் வைக்கிறதுன்னு வெறும் ஒரு நூலை வச்சு நடந்திருக்கு. ஆமா, இது நிஜம். இந்த மாதிரி டான்ட்ரிக் ரிச்சுவல்ஸ், அதாவது கர்ண பிசாச்சினி சாப மோகினி சாதனாஸ் பண்றவங்கலாம் அந்த ஊர்ல இருக்க பெண்குலா ஹவுஸ், அதாவது டேமேஜ் ஹவுஸா பார்த்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி பூஜை பண்றவங்க அந்த வீட்டோட கூரை மேலே ஏறி அந்த டேமேஜ் இருக்க வழியா ஒரு நூலை உள்ள அனுப்பி சில மந்திரவங்க சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இருக்க யாராவது அந்த நூலை தொட்டாலோ இல்லை அந்த நூல் தெரியாமல் அவங்க மேலே பட்டாலோ அது அவங்க ஸ்கின்னை கட் பண்ணி ரத்தம் வர வைக்கும். அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணுற இடத்துக்கு போய் அந்த ரத்தத்தை வச்சு அவங்களோட மிச்ச ரிச்சுவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி அதில் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு டைமில் இந்த மாதிரி நிறைய நடந்து அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு பானையில் கொஞ்சம் மூலிகையும் தண்ணியும் ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்பயாச்சும் யார் வீட்லேயாச்சும் நைட் நேரத்தில் இந்த மாதிரி நூல் தொங்குறத பார்த்தாங்கன்னா உடனே அந்த பானையை கொண்டு வந்து அந்த நூலை அந்த பானைக்குள்ள இருக்க தண்ணியில விட்டுருவாங்க. அப்படி பண்றப்போ கூரை மேல இருக்கிறது யாரா இருந்தாலும் அந்த நூல்ல இருக்கிறது ரத்தம் நினைச்சு பூஜை பண்ணி சாப்பிடுறப்போ அது அவங்க உடம்ப ப்ளோட் ஆக்கிடும். ஸோ அடுத்த நாள் அதை வச்சு இந்த ரிச்சுவலை யார் பண்ணாங்கன்றத அந்த ஊர் மக்கள் கண்டுபிடிச்சி அவங்கள அந்த ஊரை விட்டு அடிச்சு அனுப்பிடுவாங்க. இன்னும் ஒடிசால இந்த மாதிரி நிறைய டான்ட்ரிக் ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.